இந்த ஜூன் மாதம் கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கோம். இந்த மாதத்தை துவங்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை ரொம்ப அழகா நடத்தியிருக்கார். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல ஒருவேளை நமக்கு நிறைவேறாத பல கனவுகள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த மாசத்துல நான் பல கஷ்டங்களை பார்த்துட்டேன், சிரமங்களை பார்த்துட்டேன். ஒரு வெற்றிகரமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை எப்படியாகிலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற எண்ணங்களோடு இருந்தேன். மாதமே முடிய போது, இனி என்னால் வளமான வாழ்வு பெறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஈர்த்து கொள்ள முடியுமா, பெற்றுவிட முடியுமா? மாசமே முடிய போது. இந்த ஜூன் மாசத்துல நிறைய கணக்கு போட்டு வச்சிருந்தேன், நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்தேன். ஒன்ன நிறைவேறின மாதிரி இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கும் மனநிலை உங்களுக்குள் இருக்குமேயானால் தயவு செய்து இதை தவிர்த்து விடுங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்தின் கடைசியில கூட ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். ஆரம்பங்கள் அற்பமா இருந்தாலும் முடிவுகள் சம்பூர்ணமா இருக்கும். இன்னும் இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. வினாடியில் அற்புதங்களை செய்வார், வினாடியில் அதிசயங்களை செய்வார், வினாடிகளை வெற்றி வாழ்க்கையை தருவார். அப்படிப்பட்ட வெற்றி வேந்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்தின் இறுதியிலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய அற்புதமான வாக்கு இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. உங்களுக்காக தெய்வம் ஆயத்தம் பண்ணி வைத்ததான நன்மைகள் நிச்சயமாய் வரும். நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா நீங்க அதை பெறுவீங்க. அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு முன்னோக்கி செல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்துல கேலண்டர் எல்லாம் கிடையாது. நம்ம தான் கேலண்டர் போட்டு, ஒரு டேட்டை போட்டு, ஒரு டயத்தை போட்டு, ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இதுக்குள்ள நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நாட்களையும் கேலண்டர்களையும் கடந்த ஒரு தேவன். இன்றைக்கு உங்க லைஃப்ல எதை செய்யணுமோ தரமா பெஸ்டா செய்யுங்க. நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்க. நிச்சயமாய் தாமதித்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும். தாமதத்தின் காரணமே என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு தரமான நன்மையை பெறுவதற்காகத்தான். தாமதமே தரமானதை நீங்கள் பெறுவதற்காகத்தான். தாமதங்கள் ஆண்டவர் தரமாட்டார் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல. தாமதங்கள் ஆண்டவர் தரமான ஒன்றை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான். நம்பிக்கையோட, விசுவாசத்தோட பெற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். எங்கள் வாழ்வில் உண்டாகும் எதிர்பார்த்த நன்மையை நாங்கள் காண்போம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். சோர்ந்துடாதீங்க. இதுக்கெல்லாம் டயர் ஆயிருவீங்களா? இதுக்கெல்லாம் களைச்சு போயிருவீங்களா? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப பலவீனப்பட்டுருவீங்களா? பலவீனப்படாதீர்கள். பலமுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். வலிமையான தேவனை நீங்கள் நம்பி ஆராதிக்கிறீர்கள். ஒரு முறை மின்சார பல்பை கண்டுபிடித்ததான தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் சொன்னார்கள், 999 முறை மின்சார விளக்கை நான் கண்டுபிடிப்பதற்கான முயற்சி என்னை கைவிட்டது. ஆனால் நானோ முயற்சியை கைவிடவே இல்லை. 1000வது முறை நான் வெற்றி கண்டேன். முயற்சிகள் உங்களை கைவிடலாம். நீங்க முயற்சியை கைவிடாதீங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க எடுக்க வேண்டிய, நீங்க பெற வேண்டிய நன்மையை நிச்சயமாய் பெறுவீர்கள். அது வரும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணது அது வரும். அது தாமதிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா தாமதிக்கல. ரைட் டைம்ல அது வரும். அது பொய் சொல்லாது.
ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்தில் உங்களோடு முகமுகமாய் உங்கள் ஊழியக்காரரோடு பேசிய வார்த்தைகள், ஆண்டவர் முகமுகமா வேத வசனத்திலிருந்து உங்களோடு பேசிய வார்த்தைகள், அது பொய் அல்ல, அது பொய் சொல்லாது. நேர்த்தியான சமயத்தில், தருணத்தில் அது உங்கள் வாழ்வில் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும், அனுபவமாய் மாறும். அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய வசனத்தின் வல்லமைகள் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நன்மையை நீங்கள் எடுப்பீர்கள், நீங்கள் பெறுவீர்கள். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட நன்மையை காண்போம் என்று நம்புங்கள். யவீரு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீர் வாரும், என் மகள் வீட்டிலே மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து என் பிள்ளையை, என் மகளை தொட்டால் அவள் நல்லாயிருவா, அவ சொஸ்தமாயிடுவா அப்படின்னு யவீரு சொல்றாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, யவீருவின் வார்த்தையை கேட்டுட்டு யவீரு கூடவே இயேசு டிராவல் ஆகி யவீருவின் வீட்டுக்கு போறார். அங்க போகும்போது கொஞ்சம் டைம் ஆகுது, லேட் ஆகுது, நேரம் எடுக்குது. இப்ப அவங்க போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும் பொழுது யவீருவின் வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான், போதகரை துக்கப்படுத்த வேணாம், உங்க புள்ள வியாதியா இருந்த புள்ள செத்து போயிருச்சு. கொஞ்சம் தாமதமான உடனே எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனி அந்த பிள்ளை பிழைக்காது, இனி அந்த பிள்ளைக்கு சுகவாழ்வு கிடைக்காது, கதை முடிஞ்சு போச்சுன்னு. இதை அறிந்த ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன சொன்ன? நீங்க வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளைய தொடுங்க, மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய என் பிள்ளை நீங்க தொட்டா சுகமாயிடுவா, உயிர் தெழுவா, நல்லாயிடுவான் நீ தானே சொன்ன. விசுவாசத்தோடு சொன்னல, அந்த விசுவாசத்திலே நிலைத்திரு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்பிக்கையின் முயற்சியிலே நீ நில்லு. எத்தனை பெரிய ஆச்சரியம்! ஆண்டவர் யவீருவின் வீட்டுக்கு செல்லுகிறார், மகளை தொடுகிறார், மரித்தவளை உயிரோடு எழுப்புகிறாள். மரித்து போனவளை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூடவே எழுப்புகிறார். எத்தனை பெரிய அற்புதம்! நான் சொல்றேன், இந்த நாள்ல, இந்த மாதத்தின் இறுதி நாள்லையும் விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. மரித்தவைகள் உயிரோடு எழுப்பப்படும். எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில், எந்தெந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலே உயிர் பெற வேண்டுமோ அந்தந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உயிர் பெற ஆரம்பிக்கும். பொருளாதாரம் மரித்து போனதா அந்த ஜூன் மாதத்துல? நம்புங்கள், உயிர் பெறும். ஆரோக்கியம் மரித்து போனதா? நற்பெயர் மரித்து போனதா? உங்கள் மேன்மைகள், உங்கள் சந்தோஷங்கள், உங்கள் நிம்மதி போயிருச்சா? ஏதாச்சும் உங்க லைஃப்ல நீங்க இழந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? பயப்படாதிருங்கள், ஆண்டவர் மீண்டும் தாமதித்தாலும் உயிர்ப்பித்து தர வல்லவராயிருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையோடு நன்றி செலுத்தி இந்த மாதத்தை நிறைவுக்குள்ள செல்லுங்க. ஒரு புதிய வசந்த காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பான சகோதரி ஜே கலைச்செல்வி, சிஸ்டர் சுசீலா, சிஸ்டர் எஸ் சித்ரா, சிஸ்டர் பவுலினா பூபாலன், சகோதரர் ஏ சாமியல், அதுபோலவே நாளைய தினம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி சர்க்குணம், பிரதர் சதாசிவம், சிஸ்டர் ஜி மாலத்தி, திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் சரவணன், சிஸ்டர் ரெபேக்காள் தம்பதியார். இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, ஒரு அழகான, அருமையான, அற்புதமான ஜூன் மாதத்தை கொடுத்தீங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை காப்பாத்தினீங்க. இந்த மாதத்தை துவக்கி இந்த மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய பெரிய கிருபைகளை தந்தீரே, நன்றி அப்பா. இந்த விசேஷமான இந்த நாளிலும் கூட நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் கைக்குடி வரவில்லையே என்ற ஏக்க பெருமூச்சு உடைய பிள்ளைகளுக்கு இருக்குமேயானால், நீர் பேசிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய செவிகளிலே ரீங்காரம் இடட்டும். தாமதித்தாலும் வரும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கட்டும்.
உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை சம்பூர்ணமான ரகத்தில் நீர் உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, உதவிகளுக்காக நன்றி, நல்ல அனுபவங்களுக்காக நன்றி, அளித்த ஆசீர்களுக்காக நன்றி, ஏற்படுத்தி தந்த எல்லா சகாயங்களுக்காக நன்றி, கோடா கோடி நன்றி தேவனே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும் இல்லங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவரீருடைய சம்பூர்ண நன்மைகளால் உடைய பிள்ளைகள் திருப்தியாக்கப்படுவார்களாக. சகல பரிபூர்ணங்கள் பெற்று உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுபிட்சமாய் இருக்கும்படி உடைய நல்ல நாமத்தினாலே நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் நாளை தினத்திலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். விசேஷமான ஆண்டுகளை, நாட்களை காண்கின்ற பிள்ளைகள் மேல் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பரலோக தேவன் வருஷிக்க பண்ணுவீராக. வேதனைகளே இல்லாத ஆசீர்களை வருஷிக்க பண்ணுவீராக. இந்த ஆண்டுகளுக்குரிய உச்சித உயர்ந்த தரமான வளமான நன்மைகளை பிள்ளைகள் வாழ்வில் வருஷிக்க செய்து, இதுபோல மகிழ்ச்சியான சந்தோஷமான ஏராளமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் செய்து, ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டும்படி வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த மாதத்தின் இறுதியிலும் கூட நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.